ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாங்கின செகண்ட் ஹேண்ட் கார்ல நம்ம என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க என்னதான் இன்ஸ்பெக்ட் பண்ணி யார வச்சு வாங்குனாலும், அந்த கார்ல என்ன ஃபால்ட் இருக்கிறது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஓனர் அவருக்கு மட்டும் தான் ஒழுங்கா தெரியும். வேற யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. அவங்க என்னதான் மெயின்டெயின் பண்ணியிருந்தாலும் அதுல ஏதாவது சின்ன ஃபால்ட் இருக்கும். நம்ம கையில இருந்திருந்ததுன்னா, நமக்கு அது என்ன அதோட ஹிஸ்டரி என்னங்கிறது தெரியும். நீங்க சர்வீஸ் ஹிஸ்டரி போய் செக் பண்ணாலுமே, அதுல எல்லா ஃபால்ட்டும் உங்களுக்கு தெரியாது. சிலவங்க வந்து கரெக்ட்டான ஃபால்ட்ட இது பண்ணியிருப்பாங்க. சிலவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி கன்டினியூஸா சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ப்ராப்பரா சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னாலுமே, அதுல ஏதாவது ஃபால்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இத வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குடுத்து வாங்குனேன். பட் வாங்குனதுக்கு அப்புறம் நான் என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல வந்து வாங்குன உடனேயே ஆயில், கூலண்ட் 2மே ஃபுல்லா மாத்திட்டேன். அது மாத்துற காரணம் என்னன்னா, செக் பண்ணி பார்க்கும்போது ஆயில் ஃபுல்லாமே டைம் தாண்டி இருந்துச்சு. பிளஸ் அதுல கூலண்ட் சுத்தமாவே இல்ல. கூலண்ட் டேங்க்ல வந்து கூலண்டே இல்ல. ஸோ அதுக்காக தான் எடுத்துட்டு போயிருந்தேன். வெளிய ஒரு ஒர்க் ஷாப்ல விட்டு தான் மாத்துறேன். அது ஒரு 2500 3000 வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். 2500 செலவாச்சு. கரெக்ட். 2500 வரைக்கும் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கூலண்ட் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் ஆகல. ஸோ, அதுக்கப்புறம் வேற நெறைய ப்ராப்ளம் இருந்த மாரி இருந்தது. ஸோ, அதனால நான் ஃபைனலா என்ன பண்ணேன்னா, இத கொண்டு போயிட்டு மாருதியோட சர்வீஸ் சென்டர்லயே விட்டேன். சர்வீஸ் சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, இதுல ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணது வந்து, அதோட சிலிண்டர் வந்து சிலிண்டர் மீன்ஸ் பிரேக் சிலிண்டர். பிரேக் சிலிண்டர்ல என்னன்னா, லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க அத மாத்துனாங்க. பிரேக் சிலிண்டர. மாத்துனதுக்கு அப்புறமும், அதுல வந்து ஆயில் திரும்பவும் லீக் எங்கேயோ ஆகுது அப்படின்னு சொல்லி, அந்த பிரேக் பூஸ்டர் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ, இதுல நான் இது ஃபர்ஸ்ட் போறது எப்படின்னா, என்னோட இதுல வந்து ஹேண்ட் பிரேக் இண்டிகேட்டர் வந்து எரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஹேண்ட் பிரேக் நீங்க எடுத்து விட்டாலுமே, ஹேண்ட் பிரேக் இண்டிகேட்டர் வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். அப்ப அதுல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இத ஓப்பனா பார்க்க முடியல அப்படின்னு சர்வீஸ் சென்டர்லயே கொண்டு போய் விட்டேன். அவங்க தான் அந்த பிரேக் பூஸ்டர்லயும் ப்ராப்ளம் இருக்கு. அதுல ஆயில் லெவல் குறைஞ்சனால தான் உங்களுக்கு வந்து இந்த சிம்பல் எரியுது, வார்னிங் லைட் எரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த பிரேக் பூஸ்டர் மாத்துனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கூலண்டோட ப்ராப்ளம். அது பார்த்தீங்கன்னா, கூலண்ட் ஓஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிட்டு. அத அவங்க ப்ரீவியஸ் ஓனர் எப்படி மெயின்டெயின் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க ஏதோ பண்ண தப்புல ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணாதனால இந்த ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. கூலண்ட் ஓஸ் எல்லாமே வந்து டேமேஜ். ஸோ நீங்க எவ்வளவுதான் கூலண்ட் ஃபில் பண்ணிட்டே இருந்தாலும், அது எங்கேயாவது லீக் ஆயிட்டே இருக்கும். இந்த இஷ்யூஸ். ஸோ நான் வந்து அந்த பிரேக் பூஸ்டர் அதுக்கப்புறம் அதிலேயே அங்கேயே வந்து ஆயில் எல்லாத்தையும் மாத்திட்டேன். புதுசாவே ஆல்ரெடி மாத்துன ஆயில திரும்பவும் மாத்துறேன். அது மாத்தும்போது பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு 8000 வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். 8000 அந்த இது கூலண்ட் ஓஸுக்கு மட்டும் நான் ஸ்பெண்ட் பண்ணது 8000. அது இல்லாம பிரேக் பூஸ்டர் இந்த இதெல்லாம் மாத்துனது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 13,000. டோட்டலா ஒரு 21,000 நான் அதுல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2500 நான் ஆயிலும், கூலண்ட்டும் வெளிய மாத்திருந்தேன். ஸோ அந்த ஸ்பெண்ட் அதுக்கான இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து விண்ட்ஷீல்ட்ல ப்ராப்ளம். அப்டின்னா விண்ட்ஷீல்ட வந்து மெயின்டெயின் பண்ணாம ஃபுல் ஸ்க்ராட்ச். நான் அத கொண்டு போயிட்டு பாலிஷ் போடுறதுக்காக வந்து வெளியே விசாரிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சால்ட் வாட்டர் அந்த ஸ்பாட் இருந்தா மட்டும் தான் சார் அதுதான் போகும். இந்த மாரி மைனர் ஸ்க்ராச்சஸ் வந்து போகாது. நீங்க அது விண்ட்ஷீல்ட் மாத்துனா தான் போகும் அப்டின்னு. அப்டின்னா பகல்ல ஓட்டும்போது உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் தெரியாது. நீங்க மேனேஜ் பண்ணி ஓட்டிறலாம். நைட் ஓட்டுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா நல்ல டிரைவ் பண்றவங்க அப்டின்னா, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்டலாம். ஆப்போசிட்ல வரவங்க பிரைட் போட்டாங்க, ஹை பீம் போட்டாங்க அப்டின்னா, சுத்தமா உங்களுக்கு ரோடு தெரியாது. லைட் ஃபுல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால உங்களுக்கு சைடு ரோட வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அது வந்து மேஜர் இஷ்யூல கொண்டு போய் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆ அதனால நான் அந்த விண்ட்ஷீல்டையும் மாத்த வேண்டியதா போச்சு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 செலவாச்சு. அது இல்லாம, அதுக்கப்புறம் நான் வந்து அத ரெகுலரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். சில பிரேக் பேட் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ பிரேக் பேட் வந்து அவங்க ஷோரூம்ல என்ன சொன்னாங்க அப்டின்னா, ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு அப்புறம் மாத்திக்கிடுவோம் அப்டின்னு. கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டும்போதே அது வந்து நாய்ஸ் வர ஆரம்பிச்சது. அதனால திரும்பவும் விட்டு அந்த பிரேக் பேட் எல்லாமே நான் திரும்ப மாத்துனேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். பிரேக் பேடு அந்த செட் எல்லாம் மாத்துனது. அதுல அதுல இன்க்ளூடட் எது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஹெட்லைட்டோட லைட் அந்த லைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா வொர்க் ஆகல. அப்டின்னா ஹெட்லைட் எரியும். அதுக்கு முன்னாடி பார்க்கிங் லேம்ப் மட்டும் போடுவீங்க. அது போடும்போது உங்களுக்கு கேபின்க்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்பீடாமீட்டர் இந்த இதுல இருக்கிற லைட் எல்லாமே எரியும். அதே மாரி டெயில் லேம்ப் வந்து எரியும். ஸோ அது இல்லாம நைட் டிரைவ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ அதனால அந்த ஃபால்ட் வந்துச்சு. அத வந்து என்னன்னா, அந்த ஸ்விட்ச ஸ்டியரிங்க்கு கீழ வரும்.
அந்த சுவிட்ச கழட்டி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி அத திரும்ப போட்டோம். ஸோ ஒர்க் ஆச்சு. அதனால அது வந்து புதுசா மாத்த வேண்டிய வரல. சர்வீஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். அது வெளிய விட்டு தான் நான் சர்வீஸ் பண்ணேன். கம்பெனில விட்டு பண்ணல. கம்பெனில விட்டிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா ரீப்ளேஸ் தான் பண்ண சொல்லியிருப்பாங்க. வெளியே விட்டனால எனக்கு வந்து அது சர்வீஸ் பண்ணி இது பண்ணணும். ஸோ நீங்க என்னதான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குனாலுமே, எவ்வளவுதான் இன்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குனாலும், அது நீங்க ஓட்ட தான் அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அடியில ரஸ்ட். இந்த ரஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய அளவுல இல்ல. லைட்டா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அத வந்து நீங்க அதுக்கு வந்து கிளீன் பண்ணி, நீங்க அடியில ரஸ்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு, நீங்க கண்டிப்பா ஒரு கோட் அடிக்கிறது மாரி இருக்கும். பிளஸ் எனக்கு வந்து பிளஸ்ஸா அமைஞ்சது என்ன அப்டின்னா, 4 வீலுமே வந்து புதுசா இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்கான மணி நான் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல. இப்பவும் என்னதான் பண்ணாலுமே, ஒரு சில ஃபால்ட்ஸ் இதுல இருக்கு. பட் அது வந்து மேனேஜபிள். அதனால நம்ம வந்து வச்சு ஓட்டலாம். ஏன்னா, நீங்க வந்து இதுல ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது அப்டின்னா, உங்களோட ஃபேமிலிஸ் இதெல்லாம் வச்சு நீங்க ஓட்டிட்டு போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்க லைஃப்பும் முக்கியம். உங்க ஃபேமிலியோட லைஃப்பும் முக்கியம். அதனால மேக்ஸிமம் செகண்ட் ஹேண்ட் ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. வாங்குறது வந்து சும்மா வச்சு நீங்க ஓட்டப் போறீங்க. லோக்கல்ல தான் நான் ஓட்டப் போறேன். எனக்கு வந்து அப்படி ஓட்டுறவங்க சிலவங்க ஓட்டுவாங்க. கம்பல்சரி நான் வச்சுட்டு லாங் டிரைவ் ஃபேமிலியோட போவேன். இந்த மாரி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கும்போது என்னதான் இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுல ஒரு சில ஃபால்ட்ஸ் இருக்கும். அது வந்து சிலவங்களுக்கு கரெக்ட்டா அமையும். சிலவங்களுக்கு அமையாது. அதனால எல்லாத்தையுமே பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் வொர்ஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு மெக்கானிக்ஸ வச்சு நீங்க எவ்வளோதான் செக் பண்ணாலும் அதுல ஃபால்ட் இருக்கு. நானும் இத வந்து மெக்கானிக் வச்சு செக் பண்ணி, எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாங்குனேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வாங்குனப்பவே இதுல ஒரு சர்வீஸ் பண்ணேன். என்ன அப்டின்னா, கிளட்ச் பிளேட் ஃபுல்லாவே வந்து எனக்கு ஃபால்ட். கிளட்ச் பிளேட் வந்து வாங்குன உடனே நான் ஒரு ₹7000 வரைக்கும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். கிளட்ச் பிளேட் ஃபுல்லாவே செட்டா மாத்தி, எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியோட இனிஷியலா இருந்த ப்ராப்ளம்ஸ் நெறைய குறைஞ்சது. ஏன்னா, கிளட்ச் நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப சவுண்ட் போடும். அந்த சவுண்ட் நாய்ஸ் எதனால அப்டின்னா, கிளட்ச் பிளேட்னால வந்தது. ஸோ அதுக்கு ஒரு 7000 செலவு பண்ணியிருப்பேன். நான் வாங்குனதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 40,000 to 50,000 மேலேயே வந்து நான் வந்து இத ரிப்பேரிங் காஸ்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இப்ப வந்து இத ஒரு 3 to 4 லேக்ஸ்க்குள்ள வாங்குறீங்க அப்டின்னா, ஆ எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செலவு பண்ணி எடுக்கும்போது, அதுவே ஒரு பெரிய மேஜர் அமௌண்ட் ஆயிடும். இது நீங்க ரெடி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா. இது ஒரேடியா இந்த ஃபால்ட் எல்லாம் இது என்னன்னே தெரியாம நீங்க வச்சு ஓட்டுறீங்க அப்டின்னா, என்ன ஆகும் அப்டின்னா, எங்கேயாவது ஒரு மேஜர் ப்ராப்ளத்துல கொண்டு போய் விட்டுரும். அது மேபி உங்க லைஃப்க்கே வந்து ப்ராப்ளமா ரிஸ்கியா கூட இருக்கலாம். அதனால மேக்ஸிமம் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்கும்போது, நீங்க அந்த மாரி ஒரு ஃபேமிலியா நான் வச்சு ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ண போறேன் நல்லா, அப்டின்னா மேக்ஸிமம் நீங்க புதுசான கார வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்ட். புது கார் வாங்குனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ரெகுலர் பீரியாடிக்கல் மெயின்டனன்ஸ் மட்டும் சர்வீஸ் மட்டும் நீங்க பண்ணிட்டு இருந்தா போதும். வேற ஒரு ஃபால்ட்டும் வராது இதுல. அருமையா வந்து நீங்க ஓட்டிட்டே இருக்கலாம். பட் அதே செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, உள்ளுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம் வருதோ, அது நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அது உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் சேஃப்டி இது பார்க்கும்போதும், அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ, என்னோட அனுபவத்த நான் இதுல சொல்லியிருக்கேன். இதுல வேற யாரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணல. என்னோட செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குனதுல எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்றத தான் சொல்லியிருக்கேன். ஸோ, அதனால அதனால நீங்க வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு முன்னாடி இத மேக்ஸிமம் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு நீங்க இது பண்ணுங்க. தேங்க் யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.